அதான் பிடிக்காது. இங்க பாருங்க, சிஎஸ்கே தோத்ததை அக்செப்ட் பண்ண முடியாம அழுதுட்டு இருக்காங்க. நான் அக்செப்ட் பண்ணேன். 7 கப் வச்சிருக்கீங்க. 7 கப்பா? ஆமா. சரி 7 கப் வச்சுக்கோங்க, வீட்லயே வச்சுக்கோங்க. கீழ வந்து அந்த ஒரு ஆர்சிபி லாலிபாப் பாய்ஸ் வந்து கத்துவாங்க, அவன் பாட்டு கத்திட்டு போட்டோம். மதுரை தான் நான் முடிஞ்சா வந்துக்கோ. நீங்க தப்பா நரேட் பண்றீங்க, நான் டெஸ்ட்ல மட்டும் தான் சொன்னேன். ஓடி T20 பத்தி நான் பேசினேன், ஒயிட் பால் கிரிக்கெட் பத்தி நான் பேசினேன். பேசவே இல்ல. நானு தேவையெல்லாம் பேசக்கூடாது, ஒயிட் பால் கிரிக்கெட் பத்தி நான் பேசவே இல்ல. 3 இன்டர்நேஷனல் கப் அடிச்சிருக்கதுமே தோனி தானே, வேற எந்த கேப்டன்ஸும் இந்தியன் கேப்டன்ஸ் யாரும் அடிச்சது இல்ல. நான் தோனி ஹோஸ்ட் கேப்டனே நாங்க சொல்லல. பேசிக்கலா சொல்லணும்னா நேத்து நான் தூங்கிட்டேன், மேட்சே பார்க்கல. எனக்கு ஆர்சிபி பிடிக்கும், அந்த ஃபேன்ஸ் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, அவங்க தான். இன்டர்நேஷனல்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் ஐபிஎல்னா நான் ஒரு கிரிக்கெட் பொறுத்து பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ஆனால் ரஜத் பட்டிதார் கேப்டன்சி நல்லா இருந்துச்சு, ஃபீல்டிங்கும் நல்லா இருந்துச்சு. விராட் கோலியோட கேப்டன்சியை பொறுத்து விராட் கோலி ஏபி டிவிலியர்ஸ் மட்டும் எப்படி ப்ரோ அடிக்க முடியும்? சரி, டெஸ்ட் கேப்டன்சிக்கு வாங்க. இங்கிலாண்டில் போய் இங்கிலாந்து அடிச்சாங்க 2-1. இப்போ டெஸ்ட் கேப்டன்சியை பாருங்க. இப்போ இந்தியாவோட நிலைமை என்ன? விராட் கோலிக்கு அப்புறம் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் வந்து என்ன பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி தோனி வந்து என்ன பண்ணாரு டெஸ்ட்ல என்ன பண்ணாரு? 3 இன்டர்நேஷனல் கப் அடிச்சிருக்கதுமே தோனி தானே, வேற எந்த கேப்டன்ஸும் இந்தியன் கேப்டன்ஸ் யாரும் அடிச்சது இல்ல. நான் தோனி ஹோஸ்ட் கேப்டனே நாங்க சொல்லல. இப்போ நீ தோனி இறக்கி பேசினால தான் நான் வந்து நீ பேசின விட சொல்லுங்க. நீங்க தப்பா நரேட் பண்றீங்க. நான் டெஸ்ட்ல மட்டும் தான் சொன்னேன். ஓடி T20 பத்தி நான் பேசினேன், ஒயிட் பால் கிரிக்கெட் பத்தி நான் பேசினேன். பேசவே இல்ல. நானு தேவையெல்லாம் பேசக்கூடாது, ஒயிட் பால் கிரிக்கெட் பத்தி நான் பேசவே இல்ல. இங்க பாருங்க, சிஎஸ்கே தோத்ததை அக்செப்ட் பண்ண முடியாம அழுதுட்டு இருக்காங்க. நான் அக்செப்ட் பண்ணேன். 7 கப் வச்சிருக்கீங்க. 7 கப்பா? ஆமா. சரி 7 கப் வச்சுக்கோங்க, வீட்லயே வச்சுக்கோங்க. இப்ப யார் அடிச்சிருக்கா? கரண்ட் கிரிக்கெட் பத்தி மட்டும் 17 வருஷம் என்ன பண்ண? இல்ல, நீங்க பிரசன்ட் பத்தி மட்டும் தான் இப்ப பேசணும். பாஸ்ட் பத்தி பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பிரசன்ட் பத்தி மட்டும் தான் பேசணும். புரியுதா? ஆர்சிபி குட் டீமா இருக்கு. இந்த 2 வருஷமா ஆர்சிபி நல்ல குட் டீமா இருக்கு. அதனால அந்த போன வருஷமா ஆர்சிபி ஜெயிச்சாங்க, இந்த வருஷமா ஆர்சிபி ஜெயிச்சாங்க. அதனால நாங்கள் ஜெயிக்கலன்றது ஒரு வருத்தம் இருந்தாலும் அவங்க ஜெயிச்சதுக்கு ஒன்றும் நாங்கள் பொறாமப்படுற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பொறாமப்படுறதை விட அதிகமாகவே எங்கள் கிட்ட கப்பு நிறைய இருக்குது, ஆல்ரெடி நிறைய ஆண்டாச்சு. இதுக்கு மேலே அவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை இப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணட்டும், சரி எங்கள் லெவலுக்கு ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அவங்க கூட போட்டி போட்டுக்கிறோம். என்னோட ஆசைன்றது, என்னோட டீம், எனக்கு பிடிச்ச டீம் சிஎஸ்கே. ஸோ நான் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் அடுத்த வருஷம் டீம் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான். ஆனால் இப்போ ஸ்ட்ராங்கான டீமாக இருக்குது ஆர்சிபி தான். அது நான் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் ஒத்துக்கிற வேண்டிய ஒரு உண்மை வந்துட்டு இப்போதைக்கு ஆர்சிபி தான் வந்து டஃபஸ்ட் டீமாக இருக்குது. அடுத்த வருஷம் மேபி ஆக்ஷனில், அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வேறு, ஆக்ஷனில் மேபி நல்ல பிளேயர்ஸ்லாம் சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா சிஎஸ்கே இன்னும் அந்த வின்னிங் ஃபார்மை ரீட்டைன் பண்ணலாம். எனக்கு சிஎஸ்கே பிடிச்சது தோனினால. ஆனால் இப்போ தோனி இல்லாமல் நிறைய ஒரு இன்ஜுரிஸ் தாண்டிட்டு அந்த ஒரு டீம் வந்துட்டு இப்போ வந்துட்டு மேபி 6th பொசிஷனோ 7th பொசிஷனோ இவ்வளோ தூரம் ஒரு 14 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்கன்றது, தோனி இல்லாமல் இவ்வளோ இன்ஜுரிஸில் இப்படி எடுத்திருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம். அப்படின்றப்போ ஒரு நல்ல டீமாக உருவாயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு எனக்கு சிஎஸ்கே பிடிச்சது தோனிக்காண்டி. இப்போ தோனி இல்லாதனால, இப்போ தோனி இல்லாமல் அந்த டீம் நல்லா விளையாடுறதுனால அந்த டீமுக்காண்டி இப்போ எனக்கு சிஎஸ்கே பிடிக்கும். தோனி வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் ஏதோ சொன்னாங்க, ஒரு மேட்சாவது விளையாடுவாருன்னு. நானும் எல்லா மேட்சும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு மேட்ச் கூட ஏதோ கடைசி மேட்ச் மட்டும் அவர் வந்து பெவிலியனில் நின்று போனார். பரவாயில்ல, ஒரு மென்டராக இருந்தால் கூட, சிஎஸ்கே டக் அவுட்டில் இருந்தால் கூட அது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு எனர்ஜி தரும், அவ்வளோதான். தோனி விளாண்டாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஹார்ட்ல எப்பயுமே இருக்க போகிறாரு. அப்புறம் அவர் இது வரைக்கும் தந்ததே அவர் எல்லாரும் தர முடியாதுதான் அவர் இது வரைக்கும் தந்துட்டாரு. இனிமேல் சரி அவருடைய ஹெல்த்தையும் நம்ம பார்க்கணும்ல. அஸ் ஒரிஜினல் ஃபேனாக நம்ம என்ன நினைக்கணும், அவர் ஹர்ட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவருடைய எரா முடிஞ்சிருச்சுன்னா அவர் டக் அவுட்டில் பார்த்தாலும் நாங்கள் அதே வைப் தான் தரப்போகிறோம். ஸோ அதனால அவர் விளாண்டாலும் பிரச்சனை இல்லை, விளாட்லினாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த தோனி வர முடியாது. மேபி சிஎஸ்கே பிளேயரில் இருக்க சஞ்சு மாதிரி அடுத்து யார் வரலான்னு கேட்குற அளவுக்கு சஞ்சு சாம்சன் வரலாம், அதே மாதிரி ருத்ராஜ் வரலாம். தோனி மாதிரி இவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்லாம் யாரும் கிடையாது. அதாவது ஒன் இன் தி எரா அப்படின்னு தான் சொல்லணும். பேசிக்கலாக சொல்லணும்னா நேற்று நான் தூங்கிட்டேன், மேட்சே பார்க்கல. காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் விராட் கோலி 75க்கு சரி அதுக்கு என்ன பண்ணுறது, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான் வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால். நாங்களே குவாலிஃபயர் போல், நாங்கள் அவன் ஜெயிச்சு ஆச்சரியப்பட்டு குவாலிஃபயர் ஏதோ ஒன்று குவாலிஃபயரோ அதெல்லாம் பேசாத. நாங்களே இது பண்ணல. எனக்கு அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சிஎஸ்கே மேட்ச். எனக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணுன்ற ஒரு ஆசை தான். மற்றவங்க ஜெயிச்சா என்ன தோத்தா ஜெயிச்சுக்கிட்டும், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஜெயிச்சுட்டு காலையில் நான் எந்திரிச்சு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் 4 பேர் வரிசையாக போடுறாங்க ஆர்சிபி ஜெயிச்சு, அதுதான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். சரி நீங்க ஜெயிச்சிட்டீங்கடா போங்கடா அப்படின்னு விட்டுறதோட விட்டுறணும். நாங்க சிஎஸ்கே ஜெயிச்சா ஸ்டோரி போடுவோம், உடனே போன் அடிச்சு ஆர்சிபி ஜெயிச்சு காலையில இருந்து கத்த மாட்டோம் யார்கிட்டயும். முக்கியமா தலைவர் இல்லாட்டினாலும் லேண்ட் இருக்கணும். ஏஜ்னு ஒன்று இருக்குல்ல,
80 வயசுல யாராச்சும் ஆட முடியுமா? இது மாதிரி அவருக்கு ஒரு ஏஜ் இருக்கு, காலில் இன்ஜுரி ஆயிருக்கு, அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவர் விளாடல. தோனி இல்லாமலாம் தோக்கல. தோனி இல்லாதனால நாங்கள் அந்த மேட்ச் பார்க்கல, ஐபிஎல் பார்க்கல. இன்னும் இந்தியாக்காண்டி பார்க்க வேண்டியதான், அவ்வளோதான். இந்தியாவில் என் தலைவர் இருக்காரு, அதனால அவருக்கு பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியா, விராட் கோலியை பற்றி பேசாங்க, வேணாங்க, தயவு செஞ்சு அவரை பற்றி பேசாங்க. அவர் ஒரு கிங் ஆஃப் த கோட்டுன்றாங்க. அவங்க பாட்டு சொல்லிட்டு போட்டு ஜாலியாக இருக்கட்டும், சொல்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோம். 17 வருஷம் அவர் கேப்டன்ஷிப்பில் எங்கே கப் அடிச்சாரு? பேனுன்னு சொல்கிறாங்க. 2 வருஷம், அடுத்த 2 வருஷம் வந்து கப் அடிச்சோம்ல. நீ 17 வருஷம் என்ன பண்ண? அவன் இது கீழே வந்து அந்த ஒரு ஆர்சிபி லாலிபாப் பாய்ஸ் வந்து கத்துவாங்க. அவன் பாட்டு கத்திட்டு போட்டோம். மதுரை தான், நான் முடிஞ்சா வந்துக்கோ. பெரிய கிரவுண்டு தான், சாயங்காலம் ஆடுவோம். ஆர்சிபி பேன்ஸ், லாலிபாப் பேன்ஸ், லேடிஸ் கப் பேன்ஸ் வாங்க பார்த்துக்கலாம். நான் வந்து அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஃபேன். வந்து இப்போ 2022 யங்ஸ்டர் டீம் கப் அடிக்கும்னு நினச்சேன். பார்த்தா இப்படி மனசை இது பண்ணிட்டாங்க. ஆனால் இதுதான் அடுத்த வருஷம் நான் நம்பிக்கை இருக்குது, ஜிடி ஃபேனாக தான் இருப்பேன். எனக்கு ஆர்சிபி பிடிக்கும், அந்த ஃபேன்ஸ் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, அவங்க தான். அதான் பிடிக்காது. எதனால அதெல்லாம் பிடிக்கல உங்களுக்கு? என்ன ஒரு மாதிரி நான் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னடா இது அப்படின்னு. பல வருஷம் கழிச்சு கப் அடிக்கனாலும்